இழப்பீடு வழங்கும் பணியை டிசம்பர் 25ஆம் தேதிக்கு முன்னர் நிறைவு செய்யுமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு முன்னுரிமை வழங்குங்கள். அரசாங்கம் பேணும் வலுவான நிதி ஒழுக்கத்தின் காரணமாகவே மக்களுக்கு அதிகமான இழப்பீடுகளை வழங்க முடிந்தது. பயிர்ச்சேதங்களுக்கு இழப்பீடு வழங்கும் பணியை டிசம்பர் 25ஆம் தேதிக்கு முன்னர் நிறைவு செய்யுங்கள். இறால் பண்ணையாளர்களுக்கு நியாயமான இழப்பீடு மற்றும் சலுகை கடன் திட்டம். நிர்மாணங்களை மேற்கொள்ளும் போது பிரதேசங்களினுடைய கட்டுமான பணிகள் தொடர்பில் கவனம் செலுத்தி பிரதேசமாக மாத்திரமன்றி நாடாகவும் கிடைக்கும் பொருளாதார நன்மைகளை கவனம் செலுத்துங்கள் என்று ஜனாதிபதி கோரிக்கை விடுத்திருக்கிறார். அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் சேதங்களுக்கான இழப்பீடு வழங்கும் பணியை விரிவுபடுத்தி விவசாயம், மீன்பிடி மற்றும் தொழில் துறை மீட்டெடுக்க துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். பயிர் சேதங்களுக்கு இழப்பீடு வழங்கும் பணியை டிசம்பர் 25ஆம் தேதிக்கு முன்னர் நிறைவு செய்யுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பணிப்புரை விடுத்தார். புத்தளம் மாவட்ட செயலகத்தில் இன்று 13ஆம் தேதி முற்பகல் நடைபெற்ற விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த அறிவுறுத்தல்களை விடுத்தார். அண்மையில் ஏற்பட்ட சூறாவளி முழு நாடும் ஒன்றாக முகம் கொடுத்த மிக பாரிய பேரழிவு என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதனால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுக்க முப்படைகள், போலீஸ் மற்றும் அரசு அதிகாரிகள் செய்த பெரும் அர்ப்பணிப்பை பாராட்டியதோடு அந்த அர்ப்பணிப்பின் காரணமாகவே மின்சாரம், நீர் மற்றும் வீதிகள் போன்ற அத்தியாவசிய உட்கட்டமைப்பு வசதிகள் கணிசமான அளவு புனரமைக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். மேலும் அரசாங்கம் பேணும் வலுவான நிதி ஒழுக்கத்தின் காரணமாகவே அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவ்வளவு அதிக அளவிலான இழப்பீட்டை வழங்க முடிந்தது என்று ஜனாதிபதி தெரிவித்தார். இதுவரை கொடுப்பனவுகள் மற்றும் உதவிகளை வழங்குவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களை கவனத்தில் கொண்டு உரியவர்களுக்கு மட்டும் உரிய இழப்பீடு வழங்கப்படுவதை உறுதி செய்யவும் எந்த சூழ்நிலையிலும் அந்த கொள்கையை மீறுவதற்கு இடமளிக்க கூடாது என்றும் இது தொடர்பாக முழுமையாக தலையிடுமாறு ஜனாதிபதி பிரதேச செயலாளர்களுக்கு பணிப்புரை விடுத்தார். மாவட்டத்தில் சேதமடைந்த பாதைகள் மற்றும் பாலங்களை புனரமைப்பது குறித்து இங்கு விசேட கலந்துரையாடல் நடைபெற்றதுடன் அந்த நடவடிக்கைகளில் எழுந்துள்ள பிரச்சனைகள் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் விசாரித்து அந்த சந்தர்ப்பத்திலேயே தீர்வுகளை வழங்க ஜனாதிபதி நடவடிக்கை மேற்கொண்டார். கலாஓயா கீழ்ப்பாலத்தின் நிர்மாணம் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டதுடன் சுற்றுலாத்துறைக்கு அவசியமான வகையில் தற்காலிக பாலம் ஒன்றை இந்த இடத்தில் அமைக்குமாறு பணிப்புரை விடுத்த ஜனாதிபதி நிர்மாணங்களை மேற்கொள்ளும் போது அதன் அவசியத்தை தெளிவாக புரிந்து கொண்டும் முறையான சாத்தியக்கூறு ஆய்வுகளை மேற்கொண்டும் செயற்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். மேலும் பாரிய நிர்மாண திட்டங்கள் எந்த ஒரு பயனும் இல்லாமல் தேவையான நன்மைகளை அடைய முடியாமல் கைவிடப்பட்டுள்ள விதம் குறித்து இங்கு நினைவு கூர்ந்த ஜனாதிபதி நிர்மாணங்களை மேற்கொள்ளும் போது பிரதேசமாக மாத்திரமன்றி ஒரு நாடு என்ற வகையில் கிடைக்கும் பொருளாதார நன்மைகள் குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என்று சுட்டிக்காட்டினார். மாவட்டத்தில் மின்சார விநியோகத்தை சீர் செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் வேலை திட்டங்கள் குறித்தும் ஜனாதிபதி கேட்டறிந்ததுடன் அதனை விரைவாக நிறைவு செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். மேலும் நீர் விநியோகத்தை வழமைக்கு கொண்டு வருவதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் வேலை திட்டங்கள் குறித்தும் ஜனாதிபதி கேட்டறிந்தார். மாவட்டத்தில் கிணறுகளை சுத்தம் செய்யும் பணிகள் திருப்திகரமான இல்லாததால் அதற்காக உள்ளூராட்சி நிறுவனங்கள் அவசரமாக தலையிட வேண்டும் என்றும் அவர் இதன்போது அறிவுறுத்தினார். கல்பட்டி போன்ற பகுதிகளில் மண்வளத்தை பாதுகாப்பதற்கான விரிவான வேலை திட்டத்தின் அவசியம் குறித்தும் ஜனாதிபதி இதன்போது கவனம் செலுத்தினார். கால்நடை தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு நியாயமான இழப்பீடு வழங்குவதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டியதன் அவசியத்தை விளக்கிய ஜனாதிபதி அதற்காக கீழ்மட்டத்தில் துல்லியமான தகவல்கள் தேவை என்றும் அனைத்து கால்நடை பண்டைகளையும் பதிவு செய்வதற்கான சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் இங்கு சுட்டிக்காட்டினார். அனர்த்த நிலைமை காரணமாக மாவட்டத்தில் 627 வீடுகள் முழுமையாகவும் 20,813 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. அந்த மக்களுக்கு அவசியமான இழப்பீடு வழங்குவதை விரைவுபடுத்துமாறு அறிவுறுத்திய ஜனாதிபதி மீள்குடியமர்த்தலின் போது அவர்களை அரச காணிகளில் மீள்குடியேற்றுவதற்கு முன்னுரிமை அளிக்குமாறும் அரச காணியை வழங்க முடியாத நிலைமையில் காணி வழங்குவதற்காக வழங்கப்படும் 5 மில்லியன் ரூபாவை அவர்களுக்கு வழங்குமாறும் அறிவுறுத்தினார்.
மேலும் வீடுகள் முழுமையாக சேதமடைந்தவர்களுக்கு வீடுகளை நிர்மாணிக்கும் போது 50 லட்சம் மதிப்புள்ள வீட்டின் உரிமையை பெறும் வகையில் முறையாக இந்த வேலை திட்டத்தை செயல்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். மீன்பிடி தொழில் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டதுடன் சேதமடைந்த மீன்பிடி படகுகளை பழுது பார்ப்பதற்கு உதவி வழங்குவது, இறால் பண்ணைகளுக்கு நியாயமான இழப்பீடு வழங்குவது மற்றும் வங்கிகள் மூலம் சலுகை கடன் வேலை திட்டம் கொன்றை செயல்படுத்துவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. சிலாபம் வைத்தியசாலையின் செயற்பாடுகள் குறித்தும் ஜனாதிபதி கேட்டறிந்ததுடன் அடுத்த வாரத்திற்குள் நோயாளிகளை அனுமதிக்கும் பணிகளையும் பல பிரிவுகளின் செயற்பாடுகளையும் ஆரம்பிக்க முடியும் என்றும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர், புத்தளம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் சந்திர அபேரத்ன, சுற்றாடல் பிரதியமைச்சர் ஆண்டன் ஜாக்குடி, வடமேல் மாகாண ஆளுநர் திஸ்ஸ வர்ணசூரிய, புத்தளம் மாவட்ட ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், வடமேல் மாகாண செயலாளர் மற்றும் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள், நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்சன சூரிய பெரும, புத்தளம் மாவட்ட செயலாளர், பிரதேச செயலாளர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு படைகளின் பிரதானிகள் உட்பட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இந்த புத்தளம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஏராளமான நல்ல முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ஊடக பிரிவு இந்த விடயங்களை அறிய தந்துள்ளது.